வேற ஒரு ஜாதி பையனை போய் அவங்க கல்யாணம் பண்ணிட்டு நாளைக்கே அந்த காதல் கல்யாணம்லாம் வந்து ஃபெயிலியர் ஆயிருந்தீங்க. இப்போ எவ்வளோ பார்க்குறீங்க, எவ்வளோ பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்றான், அவ்வளோ பேர் நாசமா போயிட்டான் அப்படின்வாங்க. ஏன் இங்க வந்து நீங்க பார்த்து வச்சு கல்யாணம் பண்ற மாப்பிள்ளைங்கலாம் நல்லா வாழ்ந்து கிழிச்சிட்டாங்களா? இல்ல இல்ல. ஃபெயிலியர் அங்கேயும் இருக்கு, ஃபெயிலியர் இங்கேயும் இருக்கு. அப்போ இந்த ஃபெயிலியருக்கான பொறுப்பை பேரண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்கல்ல. இப்போ ஒரு மோசமான பையனை கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம், வாமா நீ வீட்டுக்கு வந்துருமா, நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது பொறுப்பை நீங்க எடுத்துக்கிறீங்கல்ல. அப்ப அதே பொறுப்பை தான் ஒரு பையனை காதலிக்கிறப்ப அந்த பொண்ணு எவ்வளவு ஜாக்கிரதையா அந்த அந்த முடிவை வந்து எடுத்திருப்பா. ஓகே இவன் நல்லவனா தான் இருக்கணும், இவனை நம்புனா நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்ற ஒரு நம்பிக்கையில அவ எடுத்திருக்கிறா. அந்த நம்பிக்கை போயிச்சு போகும்போது குடும்பம் அவளை குத்தி காட்டும். நான் அப்பவே சொன்னேன்ல, காதலிச்சா இப்படித்தான் ஆகும்னு. இப்படி சொல்லி அந்த பெண்ணை விலக்கி வைக்கிற குடும்பங்கள் தான் இருக்கே தவிர, சரிம்மா நீ கீழே விழுந்துட்ட, பரவாயில்ல எழுந்து வா அப்படிங்கிற அந்த அந்த இது இருக்கு இல்லையா, அந்த ஒரு கட்ஸ் வந்து குடும்பத்துல வந்து இருக்கிறவங்களுக்கு வரமாட்டேங்குது. ஒரு திருமணம் ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்னா அது சிஸ்டமிக் ஃபெயிலியர், அந்த குடும்பத்தோட ஃபெயிலியர், அந்த ஒட்டுமொத்த சமூகத்தோட ஃபெயிலியர் அப்படின்னு சமூகம் பாக்குது. அப்படி பார்க்க தேவையில்லை. அது அவ்வளவு காம்ப்ளிகேட்டே பண்ணிக்காதீங்க. நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம், ஒரு இடத்துல கால் தடிக்கிருச்சு, கீழே விழுந்துடுறோம், திருப்பி எந்திரிச்சு தட்டி விட்டுட்டு ஓடுறது இல்லையா, அப்படிதாங்க ஒரு ஃபெயில்டு மேரேஜ். அதை ஏன் நம்ம சமூகம் வந்து இவ்வளவு பயங்கரமான ஒரு விஷயமா நமக்கு வந்து பூதாகரமா காமிச்சிக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பரவாயில்ல, நான் ஒரு வாட்டி கீழே விழுந்துட்டேன், ஒரு வாட்டி இந்த பையன் எனக்கு பிடிக்கல, எங்களுக்குள்ள பிரச்சனை, டிவோர்ஸ் வாங்கிக்கிறேன். அடுத்து எனக்கு தகுதியான நபரா, மிக சரியான நபரா, புரிதல் உள்ள நபரா நான் தேடி பிடிச்சுக்கிறேன். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அந்த கேள்வியை பெண்கள் இங்க படித்த சுயமாக சம்பாதிக்க தெரிஞ்ச பெண்கள் இந்த கேள்வி கேட்கணும். இட் இஸ் மை சாய்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு பெண்கள் வரும்போது குடும்பமும் ஆண்கள் குறிப்பா, ஏன்னா எல்லா ஆண்களுக்கும் அதுதான் கோவம் வருது, ஏன் சொத்து இப்படி போயிருதே அப்படின்னு அவங்களுக்கு கோவம் வருது. நாளைக்கே அவ கண்ணை கசக்கிட்டு வீட்டுக்கு வந்து நின்னா நான் தானே பார்க்க போறேன். இல்ல நீங்க யாரும் பார்க்க தேவையில்ல. பெண்கள் வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க, அவங்களால அவங்கள பார்த்துக்க தெரியும். உங்ககிட்ட அவங்க வர்றது ஒரே ஒரு விஷயத்துக்காக, எமோஷனல் சப்போர்ட். ஒரு குடும்பம் கொடுக்கக்கூடிய அந்த எமோஷனல் சப்போர்ட்டை தான் ஒடுங்கி போய் தான் கஷ்டப்படுற ஒரு நேரத்துல எதிர்பார்த்து தான் ஒரு பெண் உங்ககிட்ட வரா. வேற எந்த காரணத்துக்காகவும் ஒரு பெண் அம்மா அப்பா கிட்ட திரும்பி வர்றது கிடையாது 18 வயசுக்கு மேல.